ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மது போதையில் இளைஞர் ஒருவர் சாலையில் படுத்து கால் மேல் கால் போட்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளார். பட்ட பகலில் ஆபத்தை உணராமல் போதையில் அரங்கேற்றிய சிரிப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? சுட்டரிக்கும் வெயிலில் தவாக்கல் போல் கொதிக்கும் சாலையில் கால் மேல் கால் போட்டு பாட்டுக்கு வைப் செய்யும் போதை ஆசாமியின் அட்ராசிட்டி வீடியோதான் இது. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கடும் பசியோடு வந்த பெண் போலீசார் போதை ஆசாமியை வீட்டுக்கு செல்ல அறிவுறுத்த டயலாக் மேல் டயலாக் விட்டு அவரை மேலும் சோர்வடைய வைத்துள்ளார். போதை ஆசாமியின் சேட்டை சம்பவம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது எப்படி? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ராமநாதபுரம் மாவட்டம் பிடாச்சேரி கிராமத்தில் நியாய விலைக்கடை திறப்பு விழாவிற்கு பரமக்குடி எம்எல்ஏ வர இருந்தார். அதற்காக சாலையோரம் ஸ்பீக்கர் வைத்து கட்சி பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தன. அப்போது அந்த வழியாக மது போதையில் வந்த பிரபு பாண்டியன் என்பவர் அந்த பாடல்களுக்கு ஏற்றவாறு கை கால்களை அசைத்தபடி நடு ரோட்டில் படுத்து வைப் செய்துள்ளார். என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பார்த்துக்கலாம். ஹாரன் அடித்த பேருந்துகளைக் கண்டு அஞ்சாமலும் வழிவிடாமலும் பிரபு சேட்டையில் ஈடுபட்டுள்ளார். அசம்பாவிதம் ஏதாவது நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் முதியவர் ஒருவர் பிரபுவை எழுந்து அங்கிருந்து செல்ல அறிவுறுத்தி உள்ளார். ஆனால் அது வேலைக்கு ஆகவில்லை. மேலும் சிலர் கூட்டம் கூடி பிரபுவை தூக்கி சாலையோரம் அப்புறப்படுத்தினர். ஆனால் அடுத்த நிமிடமே மீண்டும் அவர் சாலையில் சென்று பஞ்சுமெத்தையில் படுப்பதைப் போல படுத்து விட்டார். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். சோர்ந்து போன மக்கள் போலீசாருக்கு போன் செய்து தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த பார்த்திபனூர் போலீசார் சாலையில் ஒய்யாரமாக படுத்து அட்ராசிட்டி செய்த இளைஞரை அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது போலீசாரிடமும் பிரபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உணவருந்தும் நேரத்தில் பட்டினியோடு வந்த பெண் போலீசார் டயலாக் மேல் டயலாக் பேசி சபா முடியறடா என்ற நிலைமைக்கு அவரை தள்ளிவிட்டார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் பிரபுவை அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மது போதையில் நடு ரோட்டில் படுத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டவரை பார்த்து சிரித்துக்கொண்டே அப்பகுதி மக்களும் கடந்து சென்றனர். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.